ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான நண்டு சூப் எப்படி செய்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சது, அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு நல்லா இடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு இதை இடித்து நல்ல தூளாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா 2 இல்லைன்னா 3, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் இடித்து சாறு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நண்டு, அப்புறம் கருவேப்பிலை. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல மண் சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. அது சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுருங்க. நான் ஆல்ரெடி இதை போட்டுட்டேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் இந்த கருவேப்பிலையை போட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருக்கணும், கோல்டன் நிறம் வர்றது வரைக்கும். அப்புறமா இதில் பச்சை மிளகாயை போட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இதில் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நாம் சூப்புக்கு போடுற அந்த நண்டெல்லாம் போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மசாலா அந்த நண்டில் பிடிக்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி ஊற்றுற வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். தண்ணியும் உப்பும் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அந்த நண்டு இடிச்சு சாறு எடுத்ததை அந்த சாறை இப்போ இதில் ஊற்றணும். ஊற்றி அந்த இடிச்சு வச்சிருக்க பொடி எல்லாம் போட்டுடலாம். மிளகு பொடி, ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் இந்த இடிச்சு வச்சிருக்க வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நல்லா இதை கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு திறந்தீங்கன்னா செம்மையான வாசம் வரும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் சோறு எடுத்து அப்படியே இந்த சூப் அதில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பயங்கர செம்ம டேஸ்டாக இருக்கும். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி எதுவும் சொல்ல வரல. நம்ம பார்க்குறது ஒன்லி டேஸ்ட் மட்டும்தான். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க.